இந்த 500 கிளாஸ். ஐயோ வேண்டாண்ணா, இதோட 17 கிளாஸ் ஆச்சு, என்னால முடியாது. அப்படிலாம் சொல்லக்கூடாதுமா, குழந்தை அழகா பிறக்க வேண்டாமா? குடி 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 குடி. ஐயோ வேண்டாண்ணா. அண்ணனுக்காக ஒரு கிளாஸ். குடி. வேண்டாம் தாத்தா. அண்ணன் சொன்னாதான் குடிப்பியா? தாத்தா சொன்ன குடிக்க மாட்டியா? குடிமா. இந்தா குடி. வேண்டாம்ப்பா, இதுக்கு மேல குடிச்சா என் வயிறு வெடிச்சிரும். அண்ணனும் தாத்தாவும் கொடுத்தாதான் குடிப்பியா? உன்னை பெத்தாப்ப நான் கொடுக்குறேன், குடிமா. வேண்டாம்ப்பா. அவளை விடுங்களே. இந்நேரம் வயித்துல இருக்கிற புள்ள ஜூஸ்லயே நீச்சல் அடிச்சுக்கிட்டு இருக்கோம். டேய், என்னடா அந்த மூட்டையில? ஆப்பிள்மா, தங்கச்சிக்கு தான். அண்ணா நீ கவலைப்படாத, இது சாயந்தரத்துக்கு தான். டேய், மாதுளம்பழம் 2 மூட்டை கேட்டனே, என்னாச்சு? சாயங்காலம் கொண்டு வரேங்க. கொண்டு வா போ. டேய், எதுக்குடா இவ்வளவு? எல்லாம் தங்கச்சிக்கு தாமா. இது மட்டுமா? இன்னும் இருக்கு. விட்டே எடுத்து விடே. சாயங்காலம் மாதுளம்பழம் வந்துரும். நாளைக்கு 2 மூட்டை பேரிக்கா, நாளை கழிச்சு 2 மூட்டை சப்போட்டா, அப்புறம் மாங்காய். மாங்காவா? பழத்தோட புளிஞ்சிடலாம். புளி புளி. அப்புறம் பேரச்சம்பழம், குங்குமப்பூவு. நிறுத்து நிறுத்து. அண்ணா என்ன இதெல்லாம்? அத்தை, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நான் கோயிலுக்கு போனோம், துணைக்கு வரீங்களா? இல்லையே, போட்ட வேலையெல்லாம் அப்படியே போட்டபடியே கிடக்குது. ஒரு நிமிஷம் இரு. மணிமாரா, வைத்திய கூட கோயிலுக்கு போயிட்டு வாப்பா, எனக்கு வேலை இருக்குது. நீங்க போயிட்டு வாங்கம்மா, தங்கச்சி விட்டு நான் வரமாட்டேன். இருமா, இத வரேன். அதுதான் வீட்டுக்குள்ளேயே குட்டி புள்ளியார் மாதிரி இத்தனை தொலைச்சமான இருக்க. அதை கும்பிட்டுக்கிறது ஏன் தனியா கோயிலுக்கு போனோம்? ஐயா, கொஞ்ச நேரம் தான் சும்மா இருங்களேன் மாமா. நீங்க தம்பி, உமாவை நான் பாத்துக்கிறேன். வெள்ளிக்கிழமை கோவிலுக்கு போகணும்னு பிரியப்படுறேன். கூட்டிட்டு போப்பா. போடா கண்ணு. கிளம்புடா பூச்சி. எங்க கிளம்புறீங்க? மணிமாறனோட கோயிலுக்குமா? அவன் கூட தான் அவன் பொண்டாட்டி போறான்ல, ஜூஸ் பீடிங்க, நான் குடிக்கிறேன். ஐயோ, அவன் எங்களை விட்டு தனியா போனது இல்லம்மா. என்னடா பூச்சி? ஆமா, இந்த ஆமா போடுறத தவிர வேற எதுவுமே தெரியாது உங்களுக்கு. சின்ன ஜிருசுங்க தனியா விடாம கொஞ்சம் கூட இங்கிதுமே இல்ல மாமா உங்களுக்கு. வேற வேலை ஏதாவது பாருங்க. குடிமா. தாத்தா, மணிமாறன் நம்ம மொண்டாட்டியோட கோயிலுக்கு வர்றான். நம்ம பசங்களை உசுப்பி விட்டு வேடிக்கை பார்க்கலாமா? அப்படிங்கிற இப்ப பாரு வேடிக்கை. பல்லு பிடுங்கிற பாம்புன்னு கேள்விப்பட்டிருக்கியா? யாருன்னா அது? அதான் நம்ம மணிமாறன். அப்படியா? கல்யாணத்துக்கு முன்னாடி நெஞ்ச நிமித்திக்கிட்டு நடந்து வருவான் இல்லையா? இப்ப பாரு, பொண்டாட்டிக்கு பக்கத்துல பொட்டி பாம்பா நடந்து வந்துட்டு இருக்கான். அவன் அதுக்காக வரலன்னு, ஊருக்குள்ள தான் தான் பெரிய வீரன்னு காட்டுறதுக்காக வர்றான். இவனுக்கு தான் முதல் மரியாதை கிடைக்கலன்ட்டு ஊர் கோயில இழுத்து மூடிட்டானுங்களே. இப்ப எந்த கோயிலுக்கு போறானா? இதே பழைய மணிமாறனா தான் சொல்றதுக்குள்ள அடிச்சிருப்பான். இப்ப அடிக்க முடியாத. அடுத்த ராத்திரி பொண்டாட்டி கிட்ட மண்டி போட்டு மன்னிப்புல கேட்கணும். மணிமாறா, இப்ப அவன் என்ன சொல்லிட்டான் அவனை போட்டு அடிக்கிற? அண்ணே, அவன் பாட்டி இப்படி எங்களை அடிச்சு போட்டுட்டு போறான், நீங்க பாட்டு உட்கார்ந்துட்டு வேடிக்கை பாக்குறீங்களா? அண்ணே, பாக்காம என்ன பண்ண சொல்ற? என்னை உள்ள பூந்து உதவாங்க சொல்றியா? இது ஒண்ணு போதும். என் கண்ணை பாத்தில பாரு, நீ பாரு, நீயும் பாரு, அட நீயும் பாரு. கண்ணு போச்சு, கல்யாணம் போச்சு, அட வாழ்க்கையே போச்சியா? அன்னைக்கு அவன் அடிச்சப்போ நீங்க என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருந்தீங்கல்ல, இன்னைக்கு அவங்கள அடிக்கும்போது நான் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன். இதெல்லாம் ஏன் நடக்குது?
நாமெல்லாம் ஒத்துமையா இல்லாம ஒருத்தர் பிரிஞ்சிட்டு இருந்தாலும் நாமெல்லாம் ஒன்னா சேர்ந்தா அவங்க கதி என்னங்க தெரியுமில்ல? நம்மளால முடியுமாண்ணே? அதுதான் ஆண்டவன் ஆராதனை கொடுத்துருக்காங்க. ஒரு கை தட்டினா எப்போ ஓசை வராது, பல கை தட்டிப்பார், அவனுக்கு ரத்தமே வரும். தட்டுமா? என்ன பண்ற? ஒண்ணு இந்த வீட்டுல நான் இருக்கணும், இல்ல இந்த கர்மங்களா இருக்கணும். என்ன பேச்சு ஒரு மாதிரியா இருக்கு? நீங்க பாட்டுக்கு போற வரவங்களை எல்லாம் அடிச்சிட்டு இருப்பீங்க, அதெல்லாம் பார்த்துட்டு நான் சும்மா இருக்கணுமா? போற வரலாம் அடிச்சிட்டு இருக்கிறவன் நான் இல்ல. தப்பு பண்ணா தட்டி கேட்பேன், தேவைப்பட்ட அடிக்கவும் செய்வேன். இதுக்கெல்லாம் உங்ககிட்ட பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. பேசாம உள்ள போ. ஓஹோ, அப்ப நீங்க யார வேணாலும் அடிப்பீங்க, என்ன வேணாலும் செய்வீங்க, நான் எதுவுமே கேட்க கூடாது இல்ல? அப்ப எதுக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? எங்க அப்பாவை தவிர வேற எந்த ஆம்பளை கிட்டயும் பேசுறதுக்கு கூட பயந்துட்டு இருந்தவனா? அப்பேற்பட்ட என்ன நீங்க கட்டாய தாலி கட்டும் போது நான் பாதி செத்து போயிட்டேன். என் எதிர்காலத்தை பத்தி நான் எவ்வளவு கனவு கண்டுட்டு இருந்தேன்னு உங்களுக்கு தெரியுமா? அவ்வளவு ஆசையும் மனசுல பொத்துக்கிட்டு இதான் நமக்கு கிடைச்ச வாழ்க்கைன்னு முடிவு பண்ணி உங்களை எப்படியாவது திருத்தலாம் நினைச்சு உங்களோட நான் குடும்பம் நடத்த ஆரம்பிச்சேன். ஆனா அடித்தடி உங்க ரத்தத்திலேயே ஊறி போயிடுச்சு. உங்களை திருத்தவே முடியாது. நான் எதுக்காக அவங்க அடிச்சேன்னு தெரியுமா? உமாமா பிரசவ வழியில துடிச்சிட்டு இருக்காங்க, சீக்கிரம் வாங்கண்ணே. அம்மா எங்க போனாங்க? இப்பதான் அறுவடை நடக்கிற வயல் வரைக்கும் போயிட்டு வரேன்ட்டு போறாங்கண்ணே. அம்மா அந்த டவுன் ஹாஸ்பிட்டல் வர சொல்லு. என்ன பாக்குற? உன் எதிரில நிக்கிறது கூட பயந்த பசங்க எல்லாம் இன்னைக்கு உன்னை ஏத்து நிக்கிறான்னு பாக்குறியா? ஒன்னு அழிக்கிறதுக்காக நாங்கெல்லாம் ஒண்ணு சேர்ந்திருக்கோம். பிள்ளைங்க சண்டை போற நிலைமையில ஆயி போயில. என் தங்கச்சி பிரசவல துடிச்சிட்டு இருக்கா, ஆஸ்பத்திரி கொண்டு போனோம். வழிய விடு. ஏன் நாங்க துடிக்கலையா? நீ எங்களை அடிக்கும் போது எனக்கு கண்ணு போச்சு, அவனுக்கு மூக்கு போச்சு, அங்க ஒருத்தன் மூஞ்சே போச்சு. உன்னால நாங்க பட்ட அவமானத்தை கஷ்டத்தையும் நீயும் அனுபவிக்கணும்டா. டேய், முடிவா சொல்றேன்டா, நாங்க உன்னை சாவடிக்கிறதா முடிவு பண்ணிட்டோம். நீ உண்மையான ஆம்பளையா இருந்தா எங்க எல்லாரையும் சாவடிச்சிட்டு வண்டி எடுத்துட்டு போ.